அக்னி பாதையே உனது விதியாகும். ஒவ்வொரு மூச்சிலும் ஒரே முழக்கம். நான் அக்னி வீரன், நான் அக்னி வீரன். எழுந்து நட அஞ்சாத அக்னி வீரனே. அக்னி பாதை, அக்னி பாதை எரியட்டும் இந்த உள்மன பாதை. ஒவ்வொரு மூச்சும் தவத்தின் கோடாகட்டும். நான் அக்னி வீரன், நான் அக்னி வீரன். எழுந்து நட அஞ்சாத அக்னி வீரனே. நிற்கக்கூடாது, குனியக்கூடாது, முன்னோக்கி மட்டுமே செல்ல வேண்டும். சத்திய ஜோதியின் வீரனாக மாறி நான் அக்னி வீரன், நான் அக்னி வீரன். எழுந்து நட அஞ்சாத அக்னி வீரனே. ஓம் சாந்தி. ஹரிஜனர்களுடைய தந்தை, ஃபாதர் ஆஃப் ஹரிஜன்ஸ் என்று அழைக்கப்பட்டவர் தாக்கர் பாபா. மகாத்மா காந்தியை பின்பற்றக்கூடிய அவர் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமங்களும் சுற்றி அரசியல் அமைப்பு உருவாக்கக்கூடிய பெரிய பங்களிப்பு செய்தவர். ஹரிஜனங்களுக்கும் ஆதிவாசிகளுக்கும் அதிகமாக பணியாற்றியவர் அம்ரித் லால் தாக்கர். அவருக்கு காந்திஜி தாக்கர் என்ற பெயரை வைத்தார். அவர் ஒரு நாள் மும்பைக்கு ரயிலில் சொற்பொழிவு செய்வதற்காக செல்கின்றார். ரயிலில் 3ஆம் வகுப்பு கம்பார்ட்மெண்ட். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தது. உட்கார இடமே இல்லை. அதே ரயிலில் ஒரு செல்வந்தரான மனிதன் முழு பெஞ்சையும் கால்களை நீட்டி பிடித்துக் கொண்டு செய்தித்தாள் படித்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். இந்த பாபா தாக்கர் அவரிடம் சென்று ஒரு வேண்டுகோள் வைத்தார். நீங்கள் என்னை சிறிது நேரம் இங்கு உட்கார விடுங்கள். இங்கு நிறைய இடம் உள்ளது. இன்னும் 2-3 பேர் கூட அமரலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த மனிதன் விருப்பான உணர்வோடு சொன்னார், அமைதியாக இரு, இல்லை என்றால் காலால் எட்டி உதைத்து விடுவேன் அப்படின்னு சொல்றார். சில நேரம் கழித்து அந்த மனிதன் செய்தித்தாள் படித்துக்கிட்டே பக்கத்தில் இருந்த ஒருவரிடம் சொல்றார், நான் மும்பைக்கு போயிட்டு இருக்கிறேன். அங்கு பாபா தாக்கர் ஜியினுடைய சொற்பொழிவு உள்ளது. அவர் மிக நல்ல போதனைகளை கொடுக்கிறாரு. எனக்கு சத்குருவே அவர் தான் அப்படின்னு சொல்றார். அப்போது பாருங்க, கதையே முடிந்துச்சு. யாரின் சொற்பொழிவை கேட்க போறாரோ அதே மனிதனை இன்னொரு பக்கம் அவமதிக்கிறார். ஆனா அவருக்கு தெரியல இதுதான் அவர் அப்படின்னு. அந்த மனிதன்கிட்ட 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று இடம் கொடுக்கிறது, இன்னொன்று அவமரியாதை செய்யறது. அவர் 2வது ஆப்ஷனை தேர்ந்தெடுத்தார், அதாவது அவமதிப்பது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. உண்மையில அவர் போய் உட்கார்ந்து அந்த மேடையில இதே பாபா தாக்கருடைய பேச்சை பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் அது அவருக்கு தான் தெரியும். அப்போ எல்லா இடங்களிலும் ஆப்ஷன்கள் இருக்கு. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி. நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அது நம்மீதுதான் இருக்கு. சவாலான பாதையை நாம தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது சௌகரியமான பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா? கூட்டம் செல்லும் பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது யாரும் செல்லாத பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா? சுகத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா அல்லது துக்கத்தின் பாதையை தேர்ந்தெடுக்கிறோமா? அது நம்மீதுதான் இருக்கு. அந்த மனிதனுக்கு இவர்தான் பாபா தாக்கர் என்று தெரிந்திருந்தா இப்படி செய்திருப்பாரா? மேலும் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம். இப்போது மிக சாதாரணமாக தெரியக்கூடிய ஒருவர் பின்னால் அசாதாரணமாக மாற முடியாதா? நம்மிடம் வேலை
வேலை செய்யற ஒருவர் பின்னால ஒரு பெரிய நிறுவனத்தின் உரிமையாளர் ஆக முடியாதா? அதுல நாமே கூட ஒரு சிறிய கிளார்க்காக இருக்க முடியாதா என்ன? எந்த பாதையை நாம தேர்ந்தெடுத்தோம்? Two ways diverge in the wood. Two ways diverge in the woods and I have taken the one less traveled and that has made all the difference. ஒரு ஆங்கில கவிஞர் இப்படி எழுதுறார். அதாவது 2 பாதைகள் இருந்தது, நான் குறைவாக மக்கள் தேர்ந்தெடுக்கும் பாதையை செலக்ட் பண்றேன், இதுதான் வித்தியாசம். இந்த வரிகள்லாம் எங்க எழுதப்பட்டுச்சு தெரியுமா? மவுண்ட் அபுல உள்ள போஸ்ட் ஆபீஸ்க்கு முன்னாடி உள்ள ஒரு சாலை சந்திப்புல எழுதப்பட்டிருந்தது. 4 வரிகள் எழுதப்பட்டிருந்துச்சு. அது ரொம்ப காலம் இருந்துச்சு, இப்பொழுது அழிக்கப்பட்டுடுச்சு. ராபர்ட் ஃப்ரஸ்ட் அப்படிங்கிறவர், நான் முட்களை நசுக்கி என் பாதையை உருவாக்குவேன், நீங்கள் மலர்கள் நிரம்பிய பாதையை பற்றி பேசுங்கள் என்று எழுதுகிறார். நான் மூழ்கி குதிப்பவன், எனக்கு ஆழத்தில் செல்லணும், நீங்கள் கரையில உட்கார்ந்து சுழல்களை பற்றி பேசுங்க. நான் தேடக்கூடியவன் அல்ல. இந்த அகம்ய சமுத்திரத்தை பலர் இதற்கு முன்பு கடந்து போயிட்டார். ஆனால் என்னிலும் கூட, அவர்களிலும் என்னிலும் கூட வித்தியாசங்கிறது இதுதான். நான் முட்களை நசுக்கி என் பாதையை உருவாக்குவேன், நீங்கள் மலர்களால் நிரம்பிய பாதையை பற்றி பேசுங்க. பாதையில எல்லோருமே நடக்கிறாங்க, நடக்க வேண்டியதுதான். ஆனால் என் பாதை புதியது. ஏறி விழுவது, விழுந்து ஏறுவது, இதுதான் என்னுடைய பாதை. ஒரு சிறிய எறும்பு தானியத்தை எடுத்து செல்லும் போது சுவர்ல ஏறி 100 முறை வழுக்கி விழுது. ஏறி விடுறது, விழுந்து ஏறுறது, இதுல எந்த கஷ்டமும் இல்லை. கடைசியில அந்த உழைப்பு வீணாக ஆகாது. முயற்சி செய்பவர்கள் தோல்வி அடைவது கிடையாது. அஞ்சாமல் செல் ஓ அக்னி வீரா. அக்னி பாதைதான் உன்னுடைய விதி. ஒவ்வொரு மூச்சிலும் ஒரே அழைப்பு தான் இருக்கணும், நான் அக்னி வீரன். இது அக்னி பாதை. இந்த உள்ளம் என்ற பாதை எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் தபஸ்யாவின் கோடாக ஆக வேண்டும். நான் அக்னி வீரன், நான் நிற்கவே கூடாது, குனியக்கூடாது, முன்னேறி செல்ல வேண்டும். சத்திய ஜோதியாகி வீரனாக ஆகி அக்னி வீரனாக இருக்க வேண்டும். இங்கு ஒவ்வொரு மூச்சும் அக்னிக்கான பரீட்சை. சில நேரம் தபஸ்யா, சில நேரம் போராட்டம், சில நேரம் ஆத்மாவின் மௌன ஜோதி. அக்னி பாதையில அடி எடுத்து வைக்கணும். பயத்தையும் மோகத்தையும் துறக்கணும். முள் குத்தினாலும் அல்லது புயல் எழுந்தாலும் இந்த சத்திய ஜோதி ஒவ்வொரு இதயத்திலும் ஏற்றணும். இந்த யோக அக்னிங்கிறது எரிப்பதற்காக இல்ல, இது சுத்தமாக்குவதற்கானது. உள்ளுக்குள்ள இருளை போக்கக்கூடியது. இதுதான் இந்த அக்னி பாதையின் அமரத்துவம். இந்த அக்னி வாசனைகளை பஸ்மமாக்குது, அகங்காரத்துக்கு முடிவு கட்டுது. இந்த பாதையில் உறுதியாக நடப்பவர்கள் பரமாத்மாவை அடைகின்றார்கள். அக்னி பாதை. அக்னி பாதை மிகவும் வெற்றிகரமாக. ஒரு விவசாயியை சந்திக்க ஒரு செய்தியாளர் வரார். இந்த விவசாயியோ பெரிய பணக்காரர், மிகவும் புகழ் பெற்றவர். அனைவரும் அவருடைய கடின உழைப்பால இந்த நிலையை அடைஞ்சார் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த செய்தியாளர் அவற்றை கேட்கிறார், நீங்க இவ்வளவு பெரிய வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம்? விவசாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா நீங்க இவ்வளவு முன்னேற்றம் அடைந்ததன் காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அந்த விவசாயி சொல்றார், உங்க கேள்விக்கு பதில் கொடுப்பதற்கு முன்பு நாம உட்காருவோம், இங்க லைட் எரியுது, இத அணைத்திடலாமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப பணம் சம்பாதிக்கிறவருக்கு தான் அதனுடைய மதிப்பு தெரியும். இதுதான் ரகசியம். இந்த லைட் தேவையில்லாம எரிஞ்சிட்டு வீணாயிற்று. அவர் என்ன சொல்றார், லைட் தேவையில்லை, அதை அணைச்சிடலாம். அப்ப சம்பாதிப்பவருக்கு தான் அதன் மதிப்பு தெரியும், சம்பாதிக்காதவருக்கு அதன் மதிப்பு தெரியாது. இப்ப முயற்சியால் சம்பாதித்தவர் தான் அதன் மதிப்பை தெரிந்திருக்கிறார். யார் அமிர்த வேளை மீது வெற்றி பெற்றார்களோ, தூக்கத்தை சோம்பலை வெற்றி கொண்டார்களோ, தன் நாக்கின் ருசியை சுவையை வெற்றி கொள்கிறார்களோ, உணர்வுகளை வெற்றி கொள்கிறார்களோ, குற்றமான விகாரங்களையும் அதன் வாசனைகளையும் வெற்றி கொள்கிறார்களோ, மேலும் பிரம்மச்சரியத்துல நிலைத்து இருக்கின்றார்களோ, அவர்கள் தான் அந்த பிரம்மச்சரியத்தின் ஒவ்வொரு துளியின் மதிப்பையும் தெரிந்திருக்கின்றார்கள். நேற்று நாம 5 விஷயங்களை பார்த்தோம். என்னென்ன? நேற்று 5 விஷயங்களை பார்த்தோம். 5 நிமிட விதி. அதை கொத்தி வைங்க. நேரம் அதாவது 5 நிமிடங்கள், அதற்கு மேல கிடையாது, வெறும் 5 நிமிடங்கள். போது அந்த பழக்கம், ஆசை, அந்த தவறான செயலை செய்யக்கூடிய தூண்டுதல், திடீர்னு எழுந்திருக்கக்கூடிய அந்த தீவிரத்தன்மை அனைத்தும் மறைந்து போயிடும். ஏன்னா ஒரு புது உணர்வு மட்டும்தான் ஏற்படும். இதையும் கூட நாம ஒரு ஹேக்காக பார்த்தோம். அந்த ஆசை என்பது என்ன? அது ஒரு உணர்வு மட்டும்தான். இது ஒரு பழக்கம் அல்லது அடிக்ஷன் அப்படின்னு பெயர் வைக்காதீங்க. அது ஒரு உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வு இனிமையானதாக இருக்கும், துன்பமானதாக இருக்கும். இனிமையோ அல்லது துன்பமோ இல்லாமல் அப்படி கூட இருக்கும். மற்றபடி அது ஒரு உணர்வு மட்டும்தான்.
அடுத்தது ரீபல்ஷன், விஸ்வலைசேஷன். நாம மிகவும் அழகானதாக நினைத்து அதுல மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை முழுவதும் ஊடுருவி பார்க்கணும். அதுல உள்ள அழுக்கை பார்க்கணும், அதிலிருந்து வரும் துர்நாற்றத்தை பார்க்கணும். ஒரு புதிய விசுவலைசேஷன் உருவாக்கும். உதாரணமா யாராவது புகையிலை பயன்படுத்துறாங்க, அப்போ அவங்களுடைய உதடுகள் எப்படி கெட்டு போயிருக்குன்னு பாருங்க. புற்றுநோய் வருது, அந்த புற்றுநோய்க்கு பிறகு கூட ஒரு பெரிய ஆபரேஷன் நடக்குது. அத கமாண்டோ சர்ஜரி என்று சொல்றாங்க. கமாண்டோ சர்ஜரி ஆபரேஷன் தியேட்டர்ல நடந்தா அந்த டாக்டர்கள் கூட முழு நாளுமே கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சர்ஜரி காலைல 8 மணில மாலையில 5 மணி, 6, 7, 8, 10 மணி அவ்வளவு நேரம் கூட நடக்கும். நீங்க எல்லாம் கூட பார்த்திருக்கலாம். இங்கிருந்து ஒரு பாட்டு எடுத்து இங்க ஒட்டுவாங்க, இங்கிருந்து தோல் எடுத்து அங்க ஒட்டுவாங்க. அந்த நோயாளியுடைய முகமே வளைந்து மாறி போயிடும். வாழ்க்கை முழுசும் மூக்குல குழாய் வைத்துட்டு தான் உணவு சாப்பிடணும். இங்கிருந்து வாயிலிருந்து சாப்பிட முடியாது. எனவே அந்த குட்கா, சைனி, மிராஜ், பான்பராக் போன்றதெல்லாம் புகையிலை சாப்பிடுவங்க வைத்திருக்கக்கூடிய அந்த சிறிய பொட்டலம். அவங்க என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, இங்கிருந்து இப்படி தையல் போடப்படுது, இங்கிருந்து தோலை எடுத்து ஒட்டுறாங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். இது வாழ்க்கை முழுசும் அப்படியே இருக்கும். இன்னொரு நிலைங்கிறது சப் மியூக்கஸ் ஃபைப்ரோசிஸ். இதுல வாய் முழுமையாக திறக்க, மெதுவா சிறிதுதான் திறக்க வேண்டிய வாய் கொஞ்சம் தான் திறக்கும். பிறகு அவங்களால சாப்பிட முடியாது, ஸ்ட்ரா பயன்படுத்த வேண்டியிருக்கும். மூன்றாவது நாம என்ன பார்த்தோம்? லங்கர். அந்த லங்கர் எதுவாக இருக்கலாம். அது கல்லாக இருக்கலாம், கருப்பு நூலாக இருக்கலாம். இப்போது பிகேக்கள் கூட பலர் அந்த மாதிரி லங்கர் கட்டிக்கிறாங்க. கருப்பு, மஞ்சள், நீலம், இப்படி பல வித நிறங்கள்ல நூல்கள். இதுல நோய் குணமாகும்னு சொல்றாங்க. மோதிரம், கருப்பு நூல். இங்க ஒண்ணு கண்டா கண்டிப்பா வலது அல்லது இடது காலில் கூட கட்டி இருக்கலாம். ஒரு முறை பக்கத்துல இருக்கிறவற்றை பார்த்துட்டுங்க இருக்கா அப்படின்னு. ஆனா இங்கு வேற ஒன்று சொல்லப்படுது, அதாவது ஆங்கரிங், ஒரு லங்கர். நேற்று நாம சொன்னது ஹத்தியாலா என்ற வார்த்தை. மக்களோ குழப்ப அடைகிறாங்க. ஆனா அதுதான் அந்த வார்த்தை. பாபா என்ன சொல்றாரு? ஏதாவது ஒன்றை கட்டி கொள்ளுங்கள். நீங்க கட்டிக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நினைவு ஊட்டிட்டே இருக்கணும். எதற்காக? அதுதான் ஆங்கர். நான்காவது டோபமின் ரீசெட். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு புதிய கலை. அதில் தேவைப்படுவது பொறுமையும் கவனமும். மிகுந்த பொறுமை தேவைப்படும். கலையை கற்றுக்கொள்ளணும். உதாரணமாக ஹிந்தி பேசுறவர் மலையாளம் கற்றுக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமை தேவை. தெலுங்கு கற்றுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப பொறுமை தேவை. அது ரொம்ப ஈஸியானது கிடையாது. பேசுறது மட்டும் இல்ல, எழுதவும் கற்றுக்கொள்ளணும். அப்ப அதற்கு இன்னும் அதிக பொறுமை வேணும். அடுத்து நாம டீடைலாக பார்த்தது விஷ்ணுசிங் செஷன் எப்படி செய்யறது. அதுல 2 விஷயங்கள். ஒன்று, விழிப்புணர்வோடு பாவம் செய்வது. இது இப்படி ஒரு அர்த்தத்தை கூட சிலர் எடுத்துக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. தவறான செயலை செய்ய வேண்டியதில்லை, ஆனா அது நடக்குது. அது பழக்கம். அந்த நேரத்துல விழிப்புணர்வை அதிகரிக்கணும். முழு விழிப்புணர்வோட திருடன் பற்றி உதாரணமும் கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ அதை செய்யறது கடினமாகி தானாகவே ரிஜெக்ட் லிஸ்ட்ல போயிடும். இதுதான் நேற்று பார்த்த 5 விஷயங்கள். இன்று புதிய 5 விஷயங்கள் பார்க்கலாம். முதல்ல தேர்ட் பர்சன் நரேஷன். மற்றவர் போல விவரிக்கிற பழக்கம். ஒரு பழக்கம், அடிக்ஷன் அல்லது ஒரு பாவம், தவறான செயல் நம்மை இழுக்கும் போது இது என்ன இழுக்குதுன்னு சொல்லாதீங்க. உங்கள் பெயரை நடுவுல கொண்டு வாங்க. இதற்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லுங்க. அப்போ அதற்கும் எனக்கும் இடையில ஒரு டிஸ்டன்ஸ் உருவாகுது. இது யாருக்கு நடக்குது? இதுக்கு நடக்குது, எனக்கு இல்ல. அந்த நேரத்துல தேர்ட் பர்சன் ஆகி பேசும். இந்த ஆசை, இந்த உணர்ச்சி, இந்த தூண்டுதல் யாருக்கு வருகிறது? அது 3ஆம் நபருக்கு வருது, எனக்கு இல்லை. அப்படி 3ஆம் நபராக உங்க பேர் அதுல சேர்க்கணும். எந்த விஷயத்தையும் தேர்ட் பர்சன் போல விவரிக்கணும். இது ஒரு மிக நல்ல பயிற்சி. எழுதுவதன் மூலம் இதை பயிற்சி செய்யலாம். நாம ஒரு கவிதை படிக்கும் போது என்ன சொல்றோம்? கவிஞர் சொல்றார். ஒரு புத்தகம் படிக்கும் போது என்ன சொல்றோம்? எழுத்தாளர் சொல்றார், பேச்சாளர் சொன்னார், கவிஞர் சொன்னார், எழுத்தாளர் சொன்னார், தலைவர் சொன்னார், அப்படிலாம் சொல்றோம். ஆனா அது போல எனக்கு நடக்கல. யாருக்கு நடக்குது? இன்னாருக்கு. உங்க பெயரை போடணும். இதற்கு நடக்குது, இவருக்கு நடக்குது. அப்போ நம்மிடமும் அதற்கும் இடையில ஒரு தூரம், டிஸ்டன்ஸ் உருவாகுது. அதனுடைய தீவிரத்தன்மை குறைந்து போயிடுது. இது ஒரு அவசர கால நடவடிக்கை. இந்த டிஸ்டன்ஸ் உருவான பிறகு அதன் தீவிரமும் குறைஞ்சு போயிடும். அடுத்தது பிளே டு த எண்ட் டெக்னிக், அதாவது முடிவு வரை திரைப்படத்தை பார்ப்பது. நம்முடைய அவச்சேதன மனம் மோசடி செய்கிறது. என்ன செய்யுதுன்னா, ஒரு ட்ரெய்லர் காட்டுது. அந்த ட்ரெய்லர்ல எல்லாமே நல்லதாகவே இருக்கும். அது கடைசி காட்சியை காட்டாது. அது எவ்வளவு இனிமை என்று மட்டும்தான் காட்டும். ஆனா இந்த திரைப்படத்தை
லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும். உதாரணமா இப்ப மதுபானம் குடிக்க விருப்பம் வருதுன்னா, அதாவது அந்த ட்ரெய்லர் என்ன காட்டும், அது மகிழ்ச்சிய, அந்த மதுபானம் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை மட்டும்தான் காட்டும். ஆனா அது லாஸ்ட் கடைசி வரைக்கும் அந்த திரைப்படத்தை கொண்டு போகணும். கடைசியில என்ன ஆகும், பச்சாதாபம் ஏற்படும், வீட்டுல சண்டை, உறவுகள்ல பதட்டம், பண நஷ்டம், ஆன்மீக இழப்பு. ஆனா அந்த அவச்சேதனம் இதை காட்டாது. அப்ப அதை முழுமையாக பார்க்கணும். ட்ரெய்லர் இல்ல, முழு பிக்சரை பார்க்கணும். தேவையானா வேகமாக, அதாவது ஃபார்வர்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனா அந்த மனம் அதை காண விரும்பாது. ஆரம்ப பகுதியை மட்டுமே காண விரும்பும். ஆனா பாருங்க, அடுத்த காட்சிகள்ல பச்சாதாபம் ஏற்படுது, வெறுமை, வலி, குற்ற உணர்வு, நேரம் வீணாகிறது, சக்தி வீணாகிறது. இதெல்லாம் அதுல இருக்கு. பயனற்ற சிந்தனை, பயனற்ற நேரம், இதெல்லாம் சக்தியை, ஆற்றலை திருடிடுது. எனவே முழு திரைப்படத்தையும் பார்க்கணும். கண்களை மூடி விஷுவலைஸ் செய்யணும். காம விகாரத்தின் கற்பனைகள்லயும் நாம இனிமையான பகுதியை மட்டுமே பார்க்கிறோம். முழுவதையும் பார்க்கணும். முழுவதையும் பார்த்தீர்கள் என்றால் வெறுப்பு உருவாகும். அடுத்தது மைக்ரோ சாய்ஸ் டெக்னிக். சிறிய தேர்வுகளுடைய ஒரு குவியல். எந்த ஒரு பழக்கம், அடிக்ஷன், அது எப்படி பெரிய மலை போல ஆச்சு. சிறிய சிந்தனைகள், சிறிய செயல்கள், சிறிய கற்பனைகள், சிறிய அழைப்புகள், சிறிய மெசேஜ்கள் மூலம் அது மெதுவாக பெரிய மலை போல ஆயிடுச்சு. இந்த டெக்னிக் 2 விஷயங்களை பற்றி சொல்லுது. மைக்ரோ சாய்ஸ், நாம அவச்சேதனத்திற்கு இந்த உடலின் உரிமையாளர் இன்னும் நானே என்று காட்டணும். நான் இன்னும் பாஸ் தான். இந்த செயல்கள் தானாக நடக்குது என்றாலும் அதற்கு நான் தான் உரிமையாளர். நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். நான் தோற்றுவிட்டேன் என்று நினைக்காதீங்க. இது என்னுடைய தோல்வியாகல. இப்பொழுதும் கூட இந்த உடலை பற்றி பாபா என்ன சொல்றார், இந்த கையை இங்க வைக்கணும், இங்க வைக்கணும், இதெல்லாம் நான் ஆத்மாதான தீர்மானிக்கிறேன். ஆகவே ஆசை எழுந்த உடனே ஒன்று தண்ணீர் குடிங்க. 2வது புஷ்அப்ஸ், உடற்பயிற்சி. 10 புஷ்அப்ஸ் செய்யலாம். கடினமான புஷ்அப்ஸ், நீண்ட நடை, லாங் வாக் போறதெல்லாம் சிரமம். குறிப்பாக மிட் நைட்ல எங்க போவீங்க? ஒவ்வொருவரும் தங்களுக்கான பாதையை தாங்களே கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஆசை எழாத நேரத்தில், அதாவது அமிர்த வேளையில தேடணும். அந்த நேரத்துல இந்த எல்லா சங்கல்பங்களும் அவச்சேதனத்துல ஒளிந்திருக்கும். அப்போது இதெல்லாம் இருக்காது. ஆனா அவற்றை விழிப்புணர்வோடு வெளியே கொண்டு வரணும். நேற்று கூட கிளாஸ்ல இந்த ஒரு பாயிண்ட் சொன்னோம். அது மிகவும் பவர்ஃபுல்லான பாயிண்ட். முழு முரளியினுடைய சாரம். நாம் அறியாமையில் கற்றதை விழிப்புணர்வோடு மறக்க வேண்டும். நாம் மயக்கத்தில் இருக்கும் போது கற்றதை இப்போது விழிப்புணர்வோடு மறக்க வேண்டும். அதை அன்லேர்ன் செய்ய வேண்டும். அன்லேர்ன் செய்ய என்ன வார்த்தை? விஸ்மிருதி அல்ல, அன்சீகா செய்யணும். அதாவது மறக்கணும். அதை அன்லேர்னிங் செய்யணும். ஆனா நாம கற்றது எப்படி கற்றோம்? கற்றுக்கொண்டதெல்லாம் அறியாமையில தான். அன்லேர்ன் எப்படி செய்ய வேண்டும்? விழிப்புணர்வோட அன்லேர்ன், கற்றதை மறக்கணும். இது ரொம்ப பெரிய வேலை. ஆகவே மைக்ரோ சாய்ஸ், சிறிய தேர்வுகளை உருவாக்கி வைக்கணும். ஆசை எழும்போது என்ன செய்யலாம்? அது நள்ளிரவுல எழும்போது என்ன செய்யலாம்? எக்ஸசைஸ், வாக்கிங், தண்ணீர் குடிக்கிறது. மேலும் இன்னொரு ஒரு சாதனை, தலையணையை நீக்கிடுங்க. தலையணை தேவையில்லை. சிலர் 2-3 தலையணைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க. அது கூட ஒரு அடிக்ஷன். அதெல்லாம் மெதுவாக குறைக்கணும். தலையணை இவ்வளவு தடிமனா இருந்துச்சுன்னா இவ்வளவு கொஞ்சமா அதை குறைச்சுக்குங்க. அல்லது ஒரு ஷாலை மடிச்சு பயன்படுத்துங்க. அல்லது ஒரு பெட்ஷீட்டை மெதுவா அதை நீக்கிடுங்க. அதை விட பவர்ஃபுல்லான டெக்னிக், படுக்கையவே, அந்த பெட்டையே எடுத்துடுங்க. தரையில படுக்க பழகுங்க. இது ரொம்ப பெஸ்ட். ஒரு பாய் போட்டு அதன் மேல தூங்குங்க. இந்த தசை வலி எல்லாம் கூட சரியாயிடும். முதுகெலும்பு சரியாகும். முதல் நாள் செய்யும் போது மிட் நைட்ல வலி கூட ஏற்படலாம். இப்போ அமிர்த வேலை கூட மிஸ் ஆகலாம். எனவே அலாரம் வைத்து புது முயற்சிகளை செய்யணும். பெரிய பிரச்சனைகள் வராதபடி இதற்கெல்லாம் சயின்ஸ் ரிசர்ச் கூட இருக்கு. முதுகெலும்பெல்லாம் சரியாகும். பின்புற பிரச்சனைகள் சரியாகும். ரொம்ப சாஃப்டான பெட் அதிகமா இருந்துச்சுன்னா அமிர்த வேளையில எழுந்திருக்கக்கூடிய ஆசை, எழுந்திருக்கணுங்கிற விருப்பமே குறைஞ்சு போகும். போலவே ரொம்ப சௌகரியமா இருந்துச்சுன்னா தூங்குற ஆசை அதிகரிக்கும். வெளியே குளிரா இருக்கும், உள்ள நம்ம கொஞ்சம் சூடான சூழலை உருவாக்குறோம். அதனால மனம் குளிருக்கு போக விரும்பாது. ஏன்னா மனம் எளிமையான பாதையை தான் தேர்வு செய்யுது. சிரமம் குறைவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும். அப்ப நீங்க நல்ல விஷயங்களை மட்டுமே சொல்லணும். சமமான நிலை, பாபாவை நினைவு செய்யறது, யோகத்தில் பாபாவை போல ஆகிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லுங்க மனதுக்கு. இந்த சிரமமான விஷயங்களை சொல்ல வேண்டாம். இது ஆபத்தானது. நம்ம நல்ல சாதனை, நல்ல உணவு, நல்ல யோகம், நல்ல அனுபவங்கள், பிக்னிக், பரிசுகள், இப்படி முழு பேக்கேஜ் வேணும்னு மனம் விரும்புது. இந்த சிரமமான விஷயங்களை எங்கிருந்து கொண்டு வரீங்க? மனம் ஒரு விஷயத்தை தான் விரும்புது, அதுல இருந்து வெளியே வர விரும்பாது. அப்ப எதிர்ப்பும் தெரிவிக்கும். இப்ப மைக்ரோ சாய்ஸ் செய்து பாருங்க. ஒரு நாள் தரையில தூங்கி பாருங்க. முதல் நாள்லயே முழுமையான மாற்றம் செய்ய வேண்டாம். மெதுவாக குறைங்க.
போர்வையை முதல்ல குறைக்கலாம், ஒரு பெட் ஸ்ப்ரெட்டுக்கு வரலாம், மெல்லிஸாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு இதெல்லாம் இப்ப நீங்க செய்து பார்க்கலாம். பிறகு குளிர்ல கூட இது சாத்தியமாகவே ஆயிடும். உள்ளுக்குள்ளிருந்து பயிற்சி செய்யணும், இது ஒரு தேர்வு. அடுத்தது வேகஸ் நர்வ் ஆக்டிவேஷன். நமது உடல்ல 2 அமைப்புகள், ஒன்று சிம்பத்தட்டிக், இன்னொன்று பாராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் என்பது அழுத்தம், பாராசிம்பத்தட்டிக் என்பது அமைதி. இந்த பாராசிம்பத்தட்டிக் அமைப்பின் நரம்பு வேகஸ் நர்வ். அதை ஸ்டிமுலேட் செய்யறதுனால நரம்பு அமைதி பெறும், நரம்பினுடைய அமைப்பு அமைதியாக ஆயிடும். இதற்கு 2 டெக்னிக். ஒன்று குளிர்ந்த நீர் சிகிச்சை, குளிர்ந்த தண்ணீர்ல குளிக்கிறது. இதன் மூலம் உடனே காமத்தின் உந்துதல் குறையும். இரண்டாவது சுவாச பயிற்சி. 4, 7, 8 முறை 4 வினாடி சுவாசிக்கணும், 7 வினாடி சுவாசத்தை இழுத்து பிடிக்கணும், பிறகு வாயால வெளியேற்றணும். இது அனைவரும் செய்யலாம். 1, 2, 3, 4 சுவாசிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7 அத சுவாசத்தை தம் பிடிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அதை வெளியேற்றலாம். இது சுவாச பயிற்சி முறை. மற்றொரு டெக்னிக் ஹம்மிங். மூன்றாவது ஓம் அப்படிங்கிற ஒலி. இந்த ஓம்ங்கிற உச்சரிப்பு இதுவும் வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணும். அது செயல்பட்டவுடன் காமத்தின் உந்துதல் குறையும். இதை தினமும் செய்யணும். அடுத்தது சங்கு ஒலி. அந்த சங்க நாதம் அது நுரையீரலுடைய திறனை ரொம்ப அதிகரிக்கும். குரல் கலைஞர்கள், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த குரல் பயிற்சி பண்றாங்க. குரல் மூலம் பணம் சம்பாதிக்கிறாங்க. இதற்கு ரொம்ப கவனம் தேவை. வேகஸ் நர்வ் ஆக்டிவேஷன்ல குளிர்ந்த தண்ணீர், முகத்துல இந்த குளிர்ந்த தண்ணீரை தெளிக்கணும், பனி தண்ணீர் பயன்படுத்தணும், ஆசைகள் எழும்போது அதை செய்யணும். இது கோல்டு ஷாக் தெரப்பி. நைட்ல இனிப்பு சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் கூட இதுல மறைந்து போகும். இது வேகஸ் நர்வ் ஆக்டிவேஷன். இதுல இன்னொரு முறை கால்களெல்லாம் மசாஜ் செய்யறது அல்லது செப்பல் இல்லாம நடக்கிறது. கடைசியா ஒன்று செஞ்சுரி விசுவலைசேஷன். மனதுல ஒரு இடத்தை உருவாக்கணும், அங்க எந்த அடிக்ஷனும் இருக்காது, அங்க வேற யாருக்கும் நுழைவு அனுமதி கிடையாது. அந்த இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்யணும். எமர்ஜென்சி டைம்ல அதை பயன்படுத்தணும். அது ஒரு புனித இடம், அங்கு 100% பிரம்மச்சரியம் இருக்கு. அந்த இடத்தை உள்ளத்துல உருவாக்குங்க. இந்த 5 விஷயங்கள் என்று முதல்ல தேர்ட் பர்சன் நரேஷன், இரண்டாவது முழு திரைப்படத்தையும் பார்க்கணும், மூணாவது மைக்ரோ சாய்ஸ், நான்காவது வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன், கடைசியாக உள்ளுக்குள்ள ஒரு புரித இடத்தை உருவாக்குறது. ஓம் சாந்தி. வாழ்க்கையில நீண்ட காலம் தனிமை இருந்ததுனால அடல்ட் மூவிஸ் பார்க்கக்கூடிய பழக்கம் ஏற்பட்டிருக்கு. பார்வை கூட கெட்டு போயிடுச்சு. இப்ப இந்த ஞானம் வந்த பிறகும் கூட இந்த உடலின் அழகு மீது ஒரு கவர்ச்சி இருக்கு. உள்ளுக்குள்ளோயும் வெற்றி உறுதிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதை எப்படி நிலைநிறுத்துறது? நான் ஒரு குமாரி, நான் ஒரு வேலை செய்துட்டு இருக்கிறேன், என் அம்மாவுக்கு சுகர் இருக்கு, நான் பழ வகை உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இந்த பழ உணவு சர்க்கரைய அதிகப்படுத்துமா? அதை பேலன்ஸ் செய்யறது எப்படி? வேகஸ் நர்வ் செரிமானத்தையும் கட்டுப்படுத்துது. அதிகமான உந்துதல் அதை இந்த உணவு என்பது குறைக்கும். இந்த லேசான உணவு அதை அதிகரிக்கும். ஒரு ஃபாஸ்டிங்கான கேப் அதை செயல்படுத்தும். இப்ப 3 ஸ்டேஜ் இருக்கு. ஒன்று சுகாதாரம், இன்னொன்று ஆரோக்கியம், மூணாவது நிரோகம். நிரோகம் அப்படிங்கிறது நோய் இல்லாத நிலை. ஆரோக்கியம் என்பது எந்த குறையும் இல்லாத நிலை. சுகாதாரம் என்பது சுயத்தில் நிலை நிற்பி இருக்கிறது. மூன்றும் வேறு வேறான விஷயங்கள். எல்லோரும் இதை ஹெல்த்தி அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்றாங்க. ஆனா 3 வார்த்தைகளுக்கும் வேறுபாடு இருக்கு, வித்தியாசம் இருக்கு. எல்லா ரிப்போர்ட்டுகளும் நார்மல் அப்படின்னா அது சுகாதாரம் என்று சொல்ல முடியாது. அதனுடைய லிமிட்டேஷன் என்பது ரொம்ப உயர்ந்தது. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யும் போது ஒரு தெளிவா இல்லாத குரல் கேக்குது, ஆனா அது புரியல. அப்ப எவ்வளவு கவனம் கொடுக்கணும்? அது ஒரு மனநிலை பிரச்சனையா கூட இருக்கலாம். ஒரு சகோதரி சொன்னாங்க, என் மகனுக்கு பாபாவுடைய குரல் கேக்குது, உங்களுடைய குரலும் கேக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு இடம் இருக்கு, அது அங்க ஒரு செஞ்சுரி இருக்கு, இப்படியான அபயாரண்யம் இருக்கு, அங்க அனுமதி எல்லாம் கிடையாது. அதை என் உள்ளத்துல நான் உருவாக்கி வச்சிருக்கிறேன். அவசர நேரத்துல அந்த கர்ப்ப கிரகத்துல நான் தான் நுழைந்து அமர முடியும். அங்கு வேற யாரும் நுழைய முடியாது. அங்கு ஒரு அக்னி கோடு இருக்கு, ஒரு வட்டம் இருக்கு, அந்த அக்னி இருக்கு, நான் இங்க இருக்கிறேன். ஆகவே இவை இன்று கூறப்பட்ட 5 விஷயங்கள். முதல்ல ஒன்று தேர்ட் பர்சன், 3ஆம் நபராக. ஒரு தாக்குதல் வரும்போது எப்படி பேசணும்? 3ஆம் நபர் போல பேசணும். 2வது ட்ரெய்லரை பார்க்காதீங்க, ஃபுல் பிக்சர், கடைசி வரைக்கும் முழு
படத்தையும் பாருங்க. ட்ரெய்லர் பாக்குறதுனால ஏமாற்றம் ஏற்படுது. ட்ரெய்லர் ரொம்ப மோசமானது. மக்கள்லாம் ட்ரெய்லரை பார்த்துட்டு பிக்சர் மூவிஸ் பார்க்க போறாங்க. ட்ரெய்லர் நல்லா இருக்கும், ஆனா மூவி சரியா இருக்காது. பிறகு பணம் வேஸ்டா போச்சுன்னு சொல்லுவாங்க. இதுவும் அது போலதான். நாம வால்பேப்பர், ஸ்கிரீனிங் அப்படின்னு சொல்றது போல அது மிக அழகாக இருக்கும். போஸ்டர், வால்பேப்பர், தம்ப்நெயில் எப்படி சொன்னாலும் சரி உள்ள வெறுமையாக இருக்கும். மூணாவது மைக்ரோ சாய்ஸ் ஸ்டெப். இப்போதும் நான் தான் உடலுக்கு உரிமையாளர். அந்த பழக்கம் சொல்லுது, நீ தோல்வி அடைஞ்சிட்ட, நான் உன்னை விட சக்திசாலி. ஆனா நாம அதற்கு மீண்டும் என்ன சொல்லணும்? உரிமையாளரும் நான் தான் இந்த வீட்டின் உரிமையாளர். நீ முழு ரூம கூட பிடிச்சிருக்கிற, ஆனா உரிமையாளராகிய நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். மைக்ரோ சாய்ஸ் டெக். இதுல சின்ன சின்ன செயல்கள், அதாவது தண்ணீர் குடிக்கிறது, எக்ஸசைஸ், வாக்கிங் ஏதாவது செய்யணும். அதற்கு அடுத்து வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன். இந்த வேகஸ் நர்வை ஸ்டிமுலேட் செய்யணும். இந்த எல்லா டெக்னிக்கலால பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி அமைதி ஏற்படும். கடைசியாக ஒரு இடத்தை உருவாக்கணும். உள்ளுக்குள்ள ஒரு புனித இடத்தை உருவாக்கணும். ஓம் சாந்தி. ஒரு சகோதரி போன்ல பேசினாரு. என் மகனுக்கு பாபாவுடைய குரல் கேக்குது, உங்களுடைய குரல் கேக்குது அப்படின்னு சொல்றாரு. அது சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு. இப்ப இன்டைரக்டா அவங்க என்ன சொல்ல விரும்பியிருக்காங்க அப்படின்னா, என் மகன் ஒரு தெய்வீகமான ஒருவேளை அட்வான்ஸ் பார்ட்டியினுடைய ஆத்மா அப்படி இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் வருது அப்படின்னு அவங்க அப்படி இன்டைரக்டா சொல்ல வராங்க. இப்ப நான் சொன்னேன், நீங்க உடனடியா ஒரு மனநல மருத்துவரை போய் பாருங்க. இது ஹாலுசினேஷன், லைட் மேலும் காட்சிகளுடைய ஹாலுசினேஷன். சிலவற்றை கேட்கும், சிலவற்றை பார்க்கும். அவனுக்கு ஸ்கிப்சோஃப்ரெனியா அப்படிங்கிற ஒரு வியாதி கண்டறிய பிறகு அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்தாங்க. இப்போ ரொம்ப நன்றாக அந்த பையன் இருக்கிறாரு. இப்ப நாம பேய், பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் மனநிலை பிரச்சனைகள் தான். சில ஆத்மா புகுந்துச்சுன்னு சொல்றாங்க. ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருந்தார். அவருக்கு சில விஷயங்கள் நடந்துட்டே இருந்துச்சு. அவங்களோட இருந்த சேவாதாரி என்கிட்ட கேட்டாரு, இது என்ன அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், சிகிச்சை நடந்துட்டு இருக்கு, இதுல இருந்து எப்படி வெளியில வரலாம். ரிலேஷன்ஷிப் காரணமா கில்ட் வருது. கில்ட் என்பது ஏற்படுது. இந்த விஷயத்த சென்ட்ரல்ல யாரிடமும் சொல்லல. ஒரு கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்ட் விஷயத்தை எப்படி தீர்க்கிறது, இதுல கவனத்தை எப்படி அதிகரிக்கலாம், நினைவாற்றலை எப்படி அதிகப்படுத்தலாம், கம்யூனிகேஷன் எப்படி சிறப்பாக செய்யலாம், வெளியிலிருந்து வரக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்ல இருந்து எப்படி பாதுகாப்பாக இருக்கலாம், எப்படி கர்ம யோகி ஆகலாம், களைப்பில் இருந்து எப்படி வெளியில வரலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அல்லது வெளியில போய் வேலை செய்யறது, இதுல எது பெஸ்ட், பலகீனமான சூழ்நிலைகளை முடிவுகளை எப்படி எடுக்கலாம், சோம்பல் தனத்திலிருந்து எப்படி விடுபடலாம். இதுல நமக்கு நிச்சயம் இருக்கு. ஆனா எக்ஸ்ட்ரீம் ஆக்யா சாகருங்கிறதுல போய் குதிக்கணும். ஏன் பயம் ஏற்படுது, வியாபாரத்துல எதிர்ப்பு மேலும் நிந்தனை, இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது இப்படிங்கிற கேள்விகள் எழும்பிடுது. 84 பிறப்புகள்ல ஆத்மாவுடைய குரல் ஒரே மாதிரியா இருக்குமா அல்லது மாறுமா? சுமித் பாய், நீங்க கூட இதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்க. இதை பற்றி நாம ஒருபோதும் யோசிக்கல. ஆத்மாவுடைய குரல் அதே மாதிரி தான் இருக்குமா அல்லது அடுத்த பிறப்புல மாறுமா? இதெல்லாம் கேள்வி ஏற்படுது. நான் ஃப்ரூட் டயட்ல இருக்கிறேன், ஆனா சேவைக்கான டைம்ல கிடைக்கக்கூடிய உணவை என்னால மறுக்க முடியல, அவாய்ட் பண்ண முடியல. ருசி காரணமா அதுல போய் விழுந்துடுறேன். அப்புறம் எனக்கு கில்ட் ஏற்படுது. எப்படி நிலைத்திருக்கலாம்? தவறான செயல், செக்சுவல் ஃபேண்டசியில் இருந்து டோபமைன் ஏன் வெளியேறுது? டோபமைன் இது ஒரு மிக நல்ல கேள்வி. துவாபரத்திலிருந்து இந்த சிருஷ்டியை வளர்க்க இது அவசியமாக இருந்தது. இல்லன்னா திருமணங்கிற சிஸ்டம் எதுவுமே இருக்காது, இந்த சிருஷ்டியோ வளராது. சத்தியத்தில் இருந்த மக்கள் தொகை அதே அளவுல தான் இருந்திருக்கும். இதுல மிக அதிகமான சுகமும் காட்டப்பட்டிருக்கு. மிக அதிகமான டோபமைன் டம்பிங் ஆகிறது. அதனால ஆண் பெண் இதற்கு கவர்ச்சிக்கப்பட்டு ஈர்க்கப்படுறாங்க. ஒரு ஆத்மாவோட உள்ள ஈர்ப்பு மேலும் கார்மிக் அக்கவுண்டை எப்படி முடிக்கலாம்? உணர்வு மற்றும் உணர்ச்சிகளை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சு அதை மாற்றலாம்? இந்த அவச்சேதன மனதை விரிவாக விளக்கம் கொடுங்க. இதற்கு பட்டி வைக்கலாமா? இது நடந்துட்டு தான் இருக்கு. ஸ்திதி மேலும் அவஸ்தை, இதற்கு இடையில என்ன வித்தியாசம்? சுஷில் பாய், உங்களுக்கு இது ஹோம்வொர்க். ஸ்திதி மற்றும் அவஸ்தை, இதற்கு இடையில என்ன வித்தியாசம்? முரளியில யுக்தி என்ற சொல்லினுடைய தெளிவான அர்த்தம் என்ன? புருஷோத்தம் பாய், இதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் செய்யணும். யுக்தி அப்படின்னா என்ன? யுக்தி என்றாலே பொய் பேசுறது தானா? அதாவது ஒருத்தருடைய வீட்டுக்கு போறோம், அவங்க உணவு சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க, நாம என்ன சொல்றோம், எங்களுக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இது ஒரு பொய்யா அல்லது இது யுக்தியாக இது சரிதானா? யுக்தி என்ற வார்த்தையினுடைய வரையறை, டிராமா இஸ்
ஆட்டோமேட்டிக் என்பதனுடைய அர்த்தம் என்ன? இதுல இரண்டையும் எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? ஒப்பிட வேண்டாம் என்ற போதனை மேலும் நம்பர் 1 ரேங்க் பற்றிய பேச்சு, ஒப்பிடாதது மேலும் நம்பர் 1 அல்லது ரேங்க், இதெல்லாம் கேள்விகள், கொஸ்டின்ஸ். இதை பற்றி ரிசர்ச் பண்ணணும். ஓம் சாந்தி. இன்று எதற்கான நாள்? டே 5th ஹோம்ஒர்க். முதல் பாயிண்ட், தேர்ட் பர்சன் நரேஷன். இதுல நம்மை நாமே சாட்சி போல பார்க்கணும். இப்படியான ஒரு ஃபீலிங் அல்லது ஏதாவது ஒன்று நடந்தா, ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டா, உதாரணமாக குணால் இஸ் இன்ஜர்ட் அல்லது குஷல் இஸ் வாக்கிங் அல்லது அகில் ஃபீல் கோல்டு அப்படின்னு சொல்லணும். நம்மை தேர்ட் பர்சன் நரேஷனில் பார்க்க வேண்டும் மற்றும் அந்த பேட்டர்னை கவனிக்கணும். இது ஏன் நடந்துச்சு? இந்த அவேர்னஸ் மிகவும் முக்கியமானது. இரண்டாவது ஹோம்ஒர்க் இன்றைக்கு இரண்டாவது பாயிண்ட், நமது பிளே டு த எண்ட் டெக்னிக். இதுல முழு பிக்சரை ஒரே நேரத்துல பார்க்கணும். எப்போது இறுதி வரைக்கும் பார்க்கக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும். இதத்தான் பாபா என்ன சொல்றாருன்னா திரிகால தர்ஷி அப்படின்னு சொல்றாரு. உதாரணமா ஒரு சிச்சுவேஷன் வருது, அது ஏன் ட்ரிகர் ஆனிச்சு, எமோஷன்ஸ் ஏன் ட்ரிகர் ஆனது, இந்த கான்ஃபிளிக் பார்க்கணும். முதல்ல முழு விஷயங்களையும் விசுவலைசேஷன் செய்யணும். இது ட்ரிகர், இது கான்ஃபிளிக், இது எண்ட் ரிசல்ட். தற்போதைய சூழ்நிலையில என் மைண்ட் செட்ல என்ன தாக்கத்தை உண்டாக்குது, பிறகு ஆக்ஷன் போகணும். ஒரு முறை விழிப்புணர்வோட பார்த்தீர்கள் என்றால் அது குறைந்தபட்சம் அந்த நேரத்துக்கு டிலே ஆகும். நம்முடைய உணர்ச்சிகளை சற்று சாட்சி போல பார்க்கணும். அதை டிலே செய்ய வேண்டும். சிறிது டைம் எடுத்து அதன் இறுதி முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு நினைவுபடுத்தி பிறகு நீங்க செயல்படணும். இது இரண்டாவது. மூன்றாவது மைக்ரோ சாய்ஸ் டாக். இதுல சொன்னது போல நமக்கு விருப்பங்களுடைய குவியல் இருக்கணும். எந்த சூழ்நிலைக்கும் நமக்கு விருப்பங்கள் கிடைக்கணும். நடுவுல திடீர்னு ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதற்காக இங்க சொல்லப்பட்டது என்னன்னா தண்ணீர் குடிக்கிறது, கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீர் குடிக்கிறது, குளிர்ந்த தண்ணீர்னால முகத்தை கழுவுறது, புஷ்அப் செய்ய முடிஞ்சா அதை செய்யலாம். எந்த சிச்சுவேஷன் ரூம்ல இருந்தாலும் சரி, கார்டன்ல இருந்தாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஷார்ட் வாக் அல்லது லாங் வாக் அப்படி கூட செய்யலாம். ஆபீஸ்ல இருந்தா நமக்காக ஒரு இடம் அல்லது ஒரு செட்டப் தயாராக அதுக்கெல்லாம் வச்சிருக்கணும். அல்லது நமக்கு சற்று நல்ல ஃபீலிங்ஸ் கொடுக்கக்கூடிய ஒருத்தரோட பேசலாம். அவர் நம்முடைய ஞானத்துல ஒரு டீச்சரா இருக்கலாம் அல்லது நம்மளை விட ஒரு சீனியராக இருக்கலாம். அடுத்த விஷயம் வேகஸ் நர்வ் ஆக்டிவேஷன். இதற்காக என்ன சொல்லப்பட்டிருக்கு? கோல்டு ஷாக் தெரப்பி, குளிர்ந்த தண்ணீர்ல குளிக்கிறது, முகம் கழுவுறது அல்லது பிரீத்திங் டெக்னிக். இதற்கு ஒரு வேலை செய்யணும். நான்காவது ஹோம்ஒர்க்காக இன்று பிரீத்திங் டெக்னிக்ஸ் பற்றி படிக்கணும். இந்த பிரீத்திங் டெக்னிக்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல இந்த எமோஷன்ல வேலை செய்ய முடியும் என்பதை ரீடிங் லேர்ன் செய்யணும். ஃபாக்ஸ் பிரீத்திங் பல முறை சொல்லப்பட்டிருக்கு, அல்லது 4, 7, 8 டெக்னிக் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லது சங்கினுடைய ஒலி காலை நேரத்துல ஒரு முறை அல்லது 2 முறை நாம அந்த மாதிரி முயற்சி செய்யலாம். இல்ல பாதங்கள்ல ஃபுட் மசாஜ் அதை செய்யலாம். அல்லது இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ் வந்தா நாம வேர் ஃபுட் வாக், செப்பல் இல்லாம நடக்கிறது, கார்டன்ல அல்லது ஆபீஸ்ல இந்த மாதிரி இடங்கள்லயும் செய்யலாம். கடைசியாக செஞ்சுரி விசுவலைசேஷன். அதற்காக அதாவது 5வது பாயிண்ட்டுக்கான ஹோம்ஒர்க். இது ஹிந்தியில சொல்லப்பட்டிருக்கிறது போல மானசீக கர்ப்ப கிரகத்தின் ஒரு விசுவலைசேஷன். நமக்காக ஒரு இடத்தை தீர்மானிக்கணும். அங்க நான் இருக்கணும், பாபா இருக்கணும், அல்லது நம்முடைய உயர்ந்த ஸ்திதிகள் இருக்கணும், நம்முடைய சூக்ஷ்ம ரூபம் இருக்கணும். ஏதாவது அந்த மாதிரி, அதாவது மனதளவுல காட்டுக்கு போயிடுறது, காலை நேரத்துல காட்டுக்கு போய் சுற்றிட்டு வர்றது, நாள் முழுவதும் அந்த மாதிரி சிந்தனையில விழிப்போட வச்சிருக்கிறது, இப்படியான ஒரு செல்ஃப் டைமென்ஷனை உருவாக்கி வைத்துக் கொள்ளணும். காலை நேரத்துல அதற்கான பயிற்சி செய்யணும். இடையிடையில அல்லது ரூம்ல உட்கார்ந்து ஆபீஸ்ல நமக்கான உயர்ந்த ஸ்திதியை குறிக்கக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கி வைக்கணும். இப்படி நம்ம நிறைய முறை கோவிலுக்கு போறோம் அல்லது பாபாவுடைய ரூம்ல பாபாவுடைய டிரான்ஸ்லேட் முன்னாடி உட்கார்றோம். அது போல எப்பதாவது இப்படியான ஒன்று நடந்துச்சுன்னா அந்த ஸ்திதியில மனதளவுல போயிடணும். வேற இன்னொரு விஷயம், அமிர்த வேளையில நமக்காக ஒரு டெக்னிக் உருவாக்கி வைத்திருக்கணும். அது மிக பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நம்மள உடனே எல்லா சூழ்நிலைகள்ல இருந்து வெளியே கொண்டு வந்து நம்முடைய ஸ்திதியை திடீர்னு உயர்ந்த நிலையில நிலைநிறுத்தி வைக்கணும். அது உதாரணமா இப்ப சாந்தி ஸ்தம்பத்தில இருந்து அனைத்து சக்திகளையும் உடனே எடுத்துக்கொள்ளணும். அல்லது இந்த 4 தாமங்கள்ல இருந்து அனைத்து சக்திகளும் வந்து என்ன முழுவதும் ஒளியாக மாற்றுது அப்படின்னு உணர்றது. இப்படி இன்றைக்கு இந்த 5 ஹோம்ஒர்க்குகள் இருக்கு. இது குரூப்ல அனுப்புனா கூட இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மேலும் அதிகம். ஓம் சாந்தி. இது ரகசிய சாதனை பாதை. இங்கு ஒவ்வொரு சுவாசமும் நெருப்பின் சோதனை. சில நேரம் தவம், சில நேரம் போராட்டம், சில நேரம் ஆன்மாவின் மௌன ஜோதி. எழுந்து நட அஞ்சாத அக்னி வீர,
ஏமாற்றம் மோகம் அனைத்தையும் துறந்துவிடு. முட்கள் குத்தினாலும் புயல்கள் எழுந்தாலும் சத்திய ஜோதியை ஒவ்வொரு இதயத்திலும் ஏற்றிடு. அக்னி பாதை அக்னி பாதை எரியட்டும் இந்த உள்மனப்பாதை. இந்த யோகத்தை சுடுவது மட்டுமல்ல, இது ஒவ்வொரு அணுவையும் தூய்மையாக்குகிறது. உள்ளிருக்கும் இருளை எது அழிக்குமோ அதுவே அக்னி பாதையின் அழியாத உறுதிமொழி. எழுந்து நடஞ்சாத அக்னி வீரமே, இந்த நெருப்பு ஆசைகளை சாம்பலாக்கும். இந்த நெருப்பு அகந்தையை அழித்தொழிக்கும். யாழ்ந்த பாதையில் உறுதியுடன் நடக்கிறாரோ அவர் இறைவனின் எல்லையற்ற நிலையை அடைவார். எழுந்து நடஞ்சாத அக்னி வீரனே, அக்னி பாதை அக்னி பாதை எரியட்டும் இந்த உள்மான பாதை. ஒவ்வொரு மூச்சும் தவத்தின் கோடாகட்டும். நான் அக்னி வீரன், நான் அக்னி வீரன்.